முதல் விஷயம் நாங்கள் படிக்கிறது தரவு தகவல் என்ற சம்பந்தமான விஷயங்கள் தான். இந்த பாடத்துல கூடுதலா இந்த தரவு தகவல் என்றது அடிக்கடி வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அதுல முதல் விஷயத்தை பார்த்தோம்னா, இப்ப தரவுன்னு எடுத்துக்கொண்டோம்னா, நாங்கள் நார்மலா அன்றாட வாழ்வில் நாங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொரு தரவாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு இலக்கத்தை சொல்றோம், 25, 35, 45, இல்லாட்டி ஒரு ஆள்கிட்ட பேரை கூப்பிடுறோம். அப்ப இதுகள் எல்லாமே ஒவ்வொரு தரவுகள். அதாவது நாங்கள் இந்த தரவுகளை வச்சு எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப 75 நான் சொல்றேன்டா, 75 வச்சு என்னது 75ன்றது என்ன விஷயம் என்றது கூட எங்களுக்கு தெரியாம இருக்கு. அதே மாதிரி திடீரென்று ஒரு ஆள்கிட்ட பேரை சொல்றேன்டா, என்ன அது பேரா இல்லையா அது கூட எங்களுக்கு தெரியாது. அப்ப ஒரு அர்த்தமற்றது எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாததுகளை தான் நாங்க என்ன சொல்லுவோம், தரவுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த தரவுகளை நாங்கள் நார்மலாக இலக்கமாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஒரு எழுத்து வகைகளாக இருக்கலாம். அப்படியான விஷயங்கள் இப்ப சிலது ஒரு இமேஜை மட்டும் நாங்கள் கொடுத்தாலும் அதுவும் ஒரு தரவு தான். அப்ப தரவின் பண்புகள் எடுத்துக்கொண்டோம்னா அது தனித்தவையாக இருக்கும். இப்ப 25, 35 ஒரு தனித்தவையாக இருக்கும். அதை வச்சு நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்க என்ன செய்யறாது, எடுத்துக்கொள்ள முடியாது, செயல்முறைக்கு உட்படுத்தப்படாது. அப்ப இந்த 25, 35, 45 இதெல்லாமே எந்த ஒரு செயல்முறைக்கும் உட்படுத்தப்படாம ஒரு விடயமாக இருக்கும். தீர்மான செயற்பாடுகளுக்கு உட்படுத்த முடியாது. இப்ப தீர்மானம் இதை வச்சு நாங்கள் எடுக்க இல்லாதானே. இப்ப 25ன்னா என்ன தீர்மானம் எடுக்க முடியும்? 25ன்றது சராசரி மழை வீழ்ச்சி. அப்படி ஒரு முடிவை நாங்கள் எடுக்க இயலாது. அர்த்தமற்றது, ஒழுங்கமைக்கப்படாது. இது எல்லாமே தரவின் பண்புகளாக எடுத்துக்கொள்ளலாம். சரியானே? அப்ப தரவெண்டாங்களுக்கு விளங்கியிருக்கும். நாங்கள் முதல் படிக்கிற விஷயம் இதுல தரவு வாழ்க்கை வட்டம் என்ற விஷயம். இது டேர்ம் எக்ஸாமுக்கு அடிக்கடி கேள்வியில வர ஒரு விஷயம்தான். தரவு வாழ்க்கை வட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3ஆ பிரிப்போம். இப்போ ஒரு மேனேஜரை நாங்கள் எடுத்தோம்னா மேனேஜர்கிட்ட பிறப்பு முதல் இறப்பு மட்டும் நாங்கள் ஒரு வட்டமாக எடுத்துக்கொள்வோம் தானே. அதே போலதான் நாங்கள் தரவு வாழ்க்கை வட்டத்தை 3ஆக பிரிக்க போறோம். முதலாவது தரவினை உருவாக்குதல். நம்ம முதலாவது ஸ்டெப் தரவு உருவாக்கம். அதில இருந்து உருவான தரவுகளை நாங்கள் என்ன செய்யறது, முகாமைத்துவம் செய்யறது. பிறகு என்ன செய்வோம்னா பயனற்ற தரவு நீக்கம் என்ன செய்வோம், அந்த தரவை வாழ்க்கை வட்டமாக எடுத்துக்கொள்ள போறோம். சரிதானே? முதலாவது விஷயம் தரவு உருவாக்கம், தரவு முகாமைத்துவம், தரவு பயனற்ற தரவு நீக்கம். இது கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கோம். சரிதானே? அப்ப தரவு உருவாக்குறோம். நாங்கள் இப்போ ஒரு தரவை நாங்கள் புதுசா உருவாக்க போறோம். அதை முகாமைத்துவம் செய்யறதுன்னா இப்ப நாங்க சேமிக்கிறதுல இருந்து அதை பாவிக்கிறதுல இருந்து சரி, இன்னொரு நாளைக்கு அனுப்புறது அப்படியான விஷயங்கள் இல்லாம அந்த முகாமைத்துவம் ஒரு கொமனான விஷயத்துக்குள்ள வேற. அப்ப நீங்க உள்ள இருக்கிற விஷயங்கள் இதுவெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க தேவையில்லை. தரவு உருவாக்கம், தரவு முகாமைத்துவம், பயனற்ற தரவு நீக்கம் என்ற விஷயத்த ஞாபகம் வச்சிருந்தா சரி. இப்ப பயனற்ற தரவுன்னு தாங்க எடுத்துக்கொள்ளேக்குள்ள நாங்கள் இந்த டேர்முக்குரிய ஒரு சராசரி இது காண்றதுக்கு நாங்கள் புள்ளிகள் எடுத்துக்கொள்றோம். இப்ப மாணவர்களிட புள்ளிகள் எடுத்துக்கொள்றோம். இதுவே நாங்கள் அடுத்த டேர்முக்கு இந்த மாணவற்ற முதலாம் தவணை புள்ளிகள் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய மாதிரி இருக்குமா? இல்லை தானே. அப்ப அதுகளை என்ன செஞ்சிருவோம், நாங்கள் நீக்கிடுவோம். அப்ப இப்படியான விஷயத்த நாங்கள் பயனற்ற தரவு நீக்கம் என்று சொல்லப்போம். இப்ப முதலாவது தரவு நாங்கள் உருவாக்குறோம், பிறகு முகாமைக்கிறோம், பிறகு என்ன செய்யறோம், தேவையற்ற பயனற்ற தரவுகளை நீக்க போறோம். அப்ப இந்த வாழ்க்கை வட்டம் கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும். இது டேர்ம் எக்ஸாம் கேள்விகளுக்கு வரலாம். அடுத்தது பார்த்தோம்னா தரவுகளை நாங்கள் மெயினா ஒரு சில பகுதிகளாக பிரிக்க போறோம். முதலாவது அளவுசார் தரவு, மற்றது பண்புசார் தரவு, மற்றது தொடர் தரவு. இதெல்லாம் நார்மலான விஷயங்கள் தான். இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி 1 கிலோ, 2 கிலோ, 25, 35 இதுகளை நாங்க என்ன சொல்றோம், ஒரு அளவீடுகளோட தானே போகுது. இப்ப 25ன்றது ஒரு அளவு. அப்ப இப்படியான தரவுகளை நாங்க சொல்லுவோம் அளவுசார் தரவு. சரிதானே? இப்ப ஐசிடி பாட புள்ளின்னா அது ஒரு அளவுசார் தரவு. 25, 35 தானே வரப்போகுது. அப்ப அது ஒரு அளவுசார் தரவாக எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி பண்புசார் தரவு எடுத்துக்கொண்ட வேண்டாம். இப்ப கருப்பு, சிவப்பு, நீளம், மற்றது சுவை, அதுகள் எல்லாமே என்ன ஒரு பண்பு. ஒரு இதுகளை வச்சு நாங்க இப்ப எங்களுக்கு அந்த பண்புண்டைக்குள்ள எங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியும். இப்ப நிறுவனத்தின் நன்மதிப்புனா அதை நாங்கள் உணர முடியாது. இப்ப தொட்டுணர அப்படியெல்லாம் முடியாதானே. இப்ப அந்த விஷயம் இப்ப ஒரு கருப்புண்டா அது ஒரு நிறம் சம்பந்தப்பட்டது. அப்ப எங்களுக்கு அந்த வித்தியாசம் எங்களுக்கு விளங்கினா சரி. அளவு சாருண்டா இலக்கங்கள் அப்படி வர போறது அளவு சாருக்குள்ள வரும். பண்பு சாருண்டா இப்ப கருப்பு, சிவப்பு, வெள்ளை, மற்றது சுவைகள், இனிப்பு, அதுகள் எல்லாமே என்ன
பண்புசார் தரவு என்ற வகைக்குள்ள வரும். அடுத்தது பார்த்தோம்னா தொடர் தரவு. தொடர் தரவு இன்றைக்குள்ள நாங்கள் இப்ப தொடர்ச்சியாக இந்த தரவுகள் பெறக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்ப ஒரு மாதத்தின் சராசரி மழை வீழ்ச்சி என்ற நான் தகவலை பெறணும் என்றால் அந்த மாதத்துல இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யணும், மழை வீழ்ச்சிகளை நோட் பண்ணி கொண்டு வரணும். அப்ப இந்த ஒரு நாள் மழை வீழ்ச்சியும் நான் நோட் பண்ணாம விட்டா அந்த மாதத்துக்குரிய சராசரி மழை வீழ்ச்சியை என்னால காண முடியுமா? இல்லதானே. அப்ப தொடர் தரவுகள்ன்றது இதுதான். இப்ப அந்த மாதத்துக்கான மழை வீழ்ச்சி நான் காணணும் என்றால் அந்த மாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளைக்கும் உரிய மழை வீழ்ச்சிகள் என்ற தரவுகளை நான் மெயின்டைன் பண்ணணும். அப்ப இதுல ஒரு நாள் தரவு மிஸ் ஆனாலுமே என்ன, எங்களுக்கு சரியான ஒரு தகவலை எடுத்துக்கொள்ள முடியாம இருக்கு. அப்ப இந்த மூன்றுக்குமான வித்தியாசம் தெரியணும். உங்களுக்கு எப்படியான கேள்விகள் வரலாம் என்றால், இப்ப ராஜா 25 சிவப்பு நிற பந்துகளை வைத்துள்ளான், இதில் எவ்வகையான தரவு வகைகள் காணப்படுதுன்னு கேட்கலாம். இப்ப எங்களுக்கு 25ன்றது எங்களுக்கு தெரியும், ஒரு அளவுசார் தரவுன்னு தெரியும். சிவப்பு நிற பந்துகள் இன்றைக்குள்ள அது ஒரு பண்புசார் தரவுன்னு தெரியும். அப்ப இப்படியான கேள்விகள் உங்களுக்கு டேர்ம் எக்ஸாமுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். சரியானே. அப்ப முதல் விஷயம் தரவு வாழ்க்கை வட்டம். மெயினான விஷயம் தரவு வாழ்க்கை வட்டம் என்று பார்த்தினாங்க. தரவு உருவாக்கம், தரவு முகாமைத்துவம், பயனற்ற தரவு நீக்கம். அடுத்தது இந்த தரவுகளின் வகைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன அளவுசார் தரவு, பண்புசார் தரவு, தொடர் தரவுண்டு. அளவுசார் தரவுண்டா இப்ப 25 35 அப்படி இலக்கங்கள் சம்பந்தப்பட்டு வாரது அளவுசார் தரவாகவும், கருப்பு சிவப்பு சுவை இனிப்பு கயற்பு அப்படியான விஷயங்கள் பண்புசார் தரவாகவும், வானிலை தரவு பங்குச்சந்தை விவரங்கள் அதுகள் என்ன தொடர் தரவாகவும் காணப்படும். சரியானே. அடுத்த விஷயத்த பார்த்தோம்னா நாங்கள் ஒரு தரவுல இருந்து எங்களுக்கு ஏன் ஒரு தரவு தேவைப்படுது என்றால் ஒரு தகவலை உருவாக்குறதுக்கு. ஏன் எங்களுக்கு தரவு தேவைப்படுது? ஒரு தகவலை உருவாக்குறதுக்கு. இப்ப உதாரணத்துக்கு உங்களோட வகுப்பில் உள்ள மாணவர்களின் புள்ளிகள் என்றது எங்களுக்கு ஒரு தரவாக இருக்க போது அந்த புள்ளிகளை வைத்து நாங்கள் என்ன முடிவெடுக்க போறோம். அப்ப அதுதான் என்ன எங்களோட தகவலாக இருக்கும். அந்த முடிவெடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு செயல்முறையை செய்வோம் தானே. அதுதான் எங்களோட இந்த தரவு உருவாக்கல் தகவல் உருவாக்கல் செயல்முறையில வார இந்த முறைவழியாக்கம் என்ற விஷயம். சரியா. அதாவது தரவாக இருக்கிறது இப்ப இந்த உதாரணத்தை பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற இலக்கங்கள் எல்லாமே ஒரு ஒழுங்கு இல்லாம ஒரு தரவுகளாக இருக்கு. இப்ப 35,000 12,000 இந்தியன் ஈஸ்ட் ரிஜியன் மற்றது 12 யூனிட் ஆகாஷ் இதெல்லாமே என்ன தரவுகளாக இருக்குது. இதுல வச்சு நாங்கள் 12 யூனிட் என்ன முடிவெடுக்கலாம்? ஒன்றும் எடுக்கலாம் தானே. அப்ப இதுவே நான் ஒரு ப்ராசஸ் ஒன்று செய்யறேன், ஒரு செயல்முறை ஒன்று செஞ்சு அது என்ன செய்யறேன், ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக மாத்திட்டேன். இப்ப சேல்ஸ் பர்சன் நேம் ஆகாஷ், சேல்ஸ் இது இந்தியன் ஈஸ்ட் ரிஜியன் அப்படி. சரியானே. அப்ப இப்ப ஒரு தரவுகள் என்றது ஒரு ஒழுங்கமைக்கப்படாம இருக்கும். நான் ஒரு செயல்முறைக்கு உட்படுத்தி அதை ஒழுங்கமைச்சிட்டேன்னா அது என்னவாக வரும்? எங்களுக்கு தகவலாக வரும். அப்போ உதாரணத்துக்கு இது உங்களுக்கு ஈஸியா விளங்கக்கூடிய உதாரணம். இப்ப கோழி என்றது ஒரு தரவாக இருக்க போது நாங்கள் அதை என்ன செய்ய போறோம்? சமைத்தல் என்ற ஒரு செயல்முறையின் மூலம் ஒரு எங்களுக்கான உணவை சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப ஒரு தரவில இருந்து எவ்வாறு தகவல் வருது என்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த படிநிலைகள் ஞாபகம் வச்சிருக்கணும். தரவு உருவாக்கல் செயல்முறை, தகவல் உருவாக்கல் செயல்முறைன்னா தரவு செயல்முறை அல்லது முறை வழியாக்கம், அதுக்கு பிறகு என்ன வரும்? தகவல் என்றது எங்களுக்கு வரும். அப்ப தரவு என்ற விஷயத்துல இருந்து நாங்கள் அப்படியே அடுத்ததுக்கு எங்க போறோம்னா தகவல் என்ற விஷயத்துக்கு போறோம். அப்ப தரவுல இருந்து அப்படியே ஒப்போசிட்டா வர விஷயங்கள் எல்லாம் தகவல் என்றதுக்குள்ள வரும். இப்ப உதாரணத்துக்கு நாங்க தரவுன்றதை எப்படி பார்த்தினாங்க? ஒரு அர்த்தமற்றது என்று பார்த்தினாங்க. அப்ப தகவல் எப்படி இருக்க போகுது? ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்க போகுது. அதே போல ஒழுங்கமைக்கப்படாததுதான் தரவு என்று பார்த்தினாங்க. அப்ப தகவல் எப்படி இருக்கும்? ஒழுங்கமைக்கப்படுத்தப்பட்டது என்று வரும். அப்ப தகவல் எங்களுக்கு எப்படி இருக்கும்டா உதாரணம் பாத்தீங்கன்னா சரண் வகுப்பின் முதலாம் ஆள், இது நாங்கள் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இப்ப ஒரு மாணவன் ஒரு வகுப்பின் முதலாவது ஆளுண்டா அது நாங்கள் எவ்வகையான தரவுகள் இருந்து எடுத்திருப்போம்? இப்ப வகுப்புல இருக்கிற எல்லாத்தையும் சராசரியையும் எடுத்திருப்போம். அவளா பெற்ற சராசரியில இருந்து என்ன செஞ்சிருப்போம்? யார் முதலாம் பிள்ளைன்னு சொல்லி ஒரு ஒப்பீடுன்ற ஒரு செயல்முறை மூலம் என்ன செஞ்சிருப்போம்? இந்த தகவலை எடுத்திருப்போம். அதே போல இலங்கையின் இன்றைய சராசரி வெப்பநிலை 65 மில்லிமீட்டர்ண்டா இலங்கையில இருக்கிற எல்லா மாவட்டம் எல்லா இடங்கள்லயும் இருக்கிற மழை வீழ்ச்சியை எடுத்திருப்போம். அது தரவு. அவ்வளோத்தையும் நாங்க என்ன செஞ்சிருப்போம்? கூட்டி எத்தனை அளவு பிரிச்சோம்டா இந்த சராசரி என்னது வருந்தானே. அப்ப இது ஒரு தகவல். அப்ப உங்களுக்கு கேள்வியிலையும் கேட்பாங்க பின்வருவனவற்றுள் எது தகவலுக்கு உதாரணமாக அமைவது என்றுட்டு முதலாவது விடையா தருவாங்க. ஐசிடி பாடப்புள்ளி 25. அதே போல சரண் வகுப்பின் முதலாம் பிள்ளை அல்லது இன்றைய சராசரி வெப்பநிலை 65 மில்லிமீட்டர் அப்படி தரையக்குள்ள
எங்களுக்கு அந்த விடையில இருந்து நாங்கள் கேள்விகளை முன்வைக்கிறது மூலம் ஈஸியா தகவலை அடையாளம் காணலாம். இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு என்ன உள்ளீடுகளை கொடுத்திருக்கு, இது என்ன முறை வழியாக்கம் செய்திருக்கு, அப்ப இந்த விடையில மூலம் நாங்கள் ஏதாச்சும் முடிவெடுக்கக்கூடிய மாதிரி இருக்கா என்றதன் மூலம் நாங்க என்ன செய்யலாம், எது தகவல் ஈஸியா அடையாளம் காணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப தரவுண்டா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, தகவல்ண்டா என்னன்னு தெரியும். அப்ப அடுத்தது பார்த்தோம்னா ஒரு தகவல், ஒரு பெருமதி வாய்ந்த தகவலுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்ற விஷயத்த பார்த்தோம்னா, ஒரு நல்ல ஒரு தகவல் எங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு பொருத்தமானதாக இருக்கணும், காலத்துக்கு பொருத்தம், நாங்கள் சரி சொல்லிக்கொள்ள காலத்துக்கு பொருத்தம் உள்ளதாக இருக்கணும். இப்ப நான் இப்ப இந்த மாதத்துக்குரிய சராசரி மழை வீழ்ச்சியை நான் இப்ப தொடர்ந்து எல்லா மாதத்துக்கும் அப்படி நாங்கள் ஒரே விஷயத்தை எடுத்துக்கொள்ளல தானே. அப்ப இந்த காலத்துக்கு இது பொருத்தம்ண்டா இந்த காலத்துக்கு பொருத்தமானதா தான் இது இருக்கணும். பிறகு அடுத்தடுத்த மாதங்களுக்கு என்ன செய்யணும், திருப்ப காணணும். சரியானதாக இருக்கணும், அந்த துல்லியம் என்னவா இருக்கணும், சரியான துல்லியமாக இருக்கணும். இப்ப தீர்மானங்களை எடுப்பதற்கு சிறந்த ஒரு தகவல்லாம் என்ன எங்களுக்கு உதவ போகுது. இப்ப மழை வீழ்ச்சியை நான் பிழையா காணைக்குள்ள அல்லது சின்ன சின்ன திருத்தங்களோட காணைக்குள்ள சரியான முடிவை நான் என்ன செய்யல, அது எடுக்கல. இப்ப அடுத்த வருஷம் இதே நாள் இதே மாதத்துல எப்படியான மழை வீழ்ச்சி கிடைக்கும் என்ற பற்றி நாங்க என்ன செய்யலாது, சரியான முடிவை எடுக்கலாது. அதே மாதிரி முழுமை என்ற விஷயம் கட்டாயம் இருக்கணும். இப்ப ஒரு கம்ப்ளீட்டா இருக்கணும், நான் சொல்ற தகவல் வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்ப அரைகுறையா நாங்கள் வசனத்திலேயே முடிக்கலாம, அந்த தரவுகளை வச்சு ஒழுங்கமைக்காம ஒரு அரையும் குறையமாக இருக்க கூடாது. அடுத்தது விளங்கிக் கொள்ளக்கூடியமையாக இருக்கணும். ஈஸியா நாங்க என்ன செய்யணும், அதை விளங்கணும். இப்ப ஒரு வசனத்தை வச்சு அதுல நாங்க குழம்பிக் கொண்டு இருக்க கூடாது. அப்ப ஒரு தகவல் வந்து எப்படி இருக்கணும், சரியான நாங்கள் வாசிச்ச உடனே அதன் மூலம் என்ன சொல்ல வர்றேன்னு விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்ப இதுகளையும் ஞாபகம் வச்சிருக்கோம். அப்ப முதல் விஷயம் நாங்கள் பார்த்தது தரவின் பண்புகள்னு சொல்லி பார்த்தது. அது நீங்க தரவு தகவல் என்ற வித்தியாசம் எழுதியக்குள்ள ஈஸியா உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. தரவு வாழ்க்கை வட்டம் பிரதானமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தது ஒரு தகவல் உருவாக்கணும்னா என்ன செய்யணும், மற்றது தரவின் பண்பு, தரவின் வகைகளும் பார்த்துறாங்க, அளவு சார் தரவு, பண்பு சார் தரவு, தொடர் தரவுன்னு சொல்லி. அப்ப இப்படியான விஷயங்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சிருங்க, கேள்விகள் செய்யக்குள்ளேயும் இன்னும் ஈஸியா உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பிரதானமான ஒரு விஷயம் என்னன்னா தகவலின் பொன்விதி. இது வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கும் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த முறை எக்ஸாம் எழுதுறாக்களுக்கு சில இந்த கேள்வி வரலாம். அப்ப தகவல்கிட்ட பொன்விதின்னு நாங்க சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு தகவல் வந்து எப்ப உருவாகுதோ அந்த கணத்துல வந்து எப்படி இருக்க போகுதுன்னா அது பெருமதி உயர்வாக இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க இப்ப உங்களோட ஓஎல் ரிசல்ட்ஸ் வருதுன்னா, அந்த ஓஎல் ரிசல்ட்ஸ் வந்த முதல் நாள் எல்லாருமே கேட்டு என்ன ரிசல்ட்ஸ்ன்னு உங்களுக்கு கோல் வந்து கொண்டு இருக்கும். சரி, ஒரு கிழமை போயிட்டுன்னா கான்ட்ராக்கள் மட்டுமே என்ன செய்யணும், கிட என்ன ரிசல்ட்ஸ் கேட்க போயிடும். சரி, ஒரு மாசம் போயிட்டுன்னா குறைஞ்சிடும். பிறகு இப்ப ஒரு 2-3 மாசம் போக 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 என்ன செஞ்சிடும், அதை பற்றி கதையே இருக்காது. அப்படி உங்களோட ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் எடுத்துக்கொள்ள அந்த டைம்ல வந்து கூடவா இருக்கும், அந்த ஹைப் வந்து கூடவா இருக்கும். போக 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 அது என்ன, இப்ப அந்த ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸை பற்றியே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், யோசிக்க கூட மாட்டோம். அப்ப தகவல்கிட்ட பொன்விதி எப்படி இருக்க போதுண்டா, தகவல் எந்த கணத்துல உருவாகுதோ அந்த கணத்துல உயர்வாகவும் காலம் செல்ல 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 குறைவாகவும் இருக்கும். அப்ப இந்த படத்தை ஞாபகம் வச்சிருங்க, இதுவும் வந்து எம்சிக்குள்ள கேட்கலாம். அதே போல இந்த பொன் விதியையும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. அப்ப தகவல் எந்த கணத்துல உருவாகுதோ அந்த கணத்துல உயர்ந்த பெறுமதியையும் காலம் செல்ல செல்ல அதன் பெறுமதி படிப்படியாக குறைந்து செல்லும். இதுதான் தகவலின் பொன்விதி என்ற விஷயம். சரியானே. அப்ப தரவு தகவல் என்னது போக இப்ப அடுத்த விஷயம் பார்த்தோம்னா பெரிய தரவு என்ற ஒரு கன்செப்ட். இந்த பெரிய தரவு இருக்கிற கன்செப்ட் என்னன்னா, இப்ப நார்மலா சொன்னோம்னா இப்ப ஃபேஸ்புக்ல இருக்கிற விடயங்கள், இப்ப ஃபேஸ்புக்ல இருக்கிற விடயங்கள் எடுக்கக்குள்ள உங்களுக்கு ஃபேஸ்புக் தெரியுமெண்டபடியா நான் சொல்றேன். இப்ப அதுல இமேஜஸ் இருக்கலாம், வீடியோஸ் இருக்கலாம், அதே போல எழுத்துக்கள் இருக்கலாம், பாடல்கள் இருக்கலாம், அப்படியான விஷயங்கள் இருக்கலாம். அப்ப இதுகள் எல்லாமே என்ன பெரிய தரவுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்ன பெரிய பெரிய தரவுகள்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒரு டிவி ஜிபி அப்படியான ஒரு அளவீடுகள்ல அளக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த பெரிய தரவின் முக்கிய இயல்புகள் எடுத்த வேண்டாம். அளவு நான் ஏற்கனவே சொன்னான், ஜிபி டிவி அப்படியான அளவீடுகள்ல நாங்க என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேகம் என்று எடுத்தோம்னா அது வந்து வேகம் கூடவாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு
ஃபேஸ்புக்ல நாங்கள் போடுற போஸ்ட்கள் என்னவா இருக்க போகுது, கொஞ்சம் வேகம் கூடவாகத்தான் இருக்க போகுது. அதே போல யூடியூப் எடுத்தோம்னாலும் ஒரு விஷயத்தை நாங்க ப்ளே பண்றோம்னா டக்குன்னு ப்ளே ஆக போகுது. அப்ப பெரிய தரவுகள் எப்படி இருக்கும், வேகம் கூடவாக இருக்கும். வகைமை நிறைய இருக்கு. இப்ப டெக்ஸ்டா இருக்கலாம், இமேஜா இருக்கலாம், வீடியோஸாக இருக்கலாம். அதே போல என்ன நம்பகத்தன்மையும் கட்டாயம் இருக்கணும். இப்ப நாங்கள் பெரிய தரவு எடுக்கக்குள்ள அதுல தர்ற அதுல கொடுக்குற விஷயங்கள் வந்து அதுல கொடுக்குற தரவுகள் வந்து எப்படி இருக்கணும், ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கணும், சரியானதாக இருக்கணும் எடுத்துக்கொள்ளாமே. மற்றது வந்து மதிப்பு வேல்யூன்றது வந்து ஒரு சரியான ஒரு எப்படி சொல்றது, இப்ப நாங்கள் இந்த பெரிய தரவுகளை நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு ஒரு தகவல் ஆக்கக்குள்ள அதுக்குன்னு ஒரு என்ன சொல்றது, இப்ப லாபம் நட்டம் கணிக்கிறோம்டா ஒரு சரியான ஒரு லாப நட்டத்தை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்ப அந்த பெருமதின்னு சொல்ல ஒரு நிறுவனத்தின் பெருமதி இன்றைக்குள்ள அது இந்த லாபத்துல தானே தங்கியிருக்கு. அப்ப நாங்க அந்த பெரிய தரவுகள் கிட்டத்தட்ட இது நம்பகத்தன்மையோட கிட்டத்தட்ட ரிலேட்டடா தான் இருக்கும். இப்ப அந்த தரவுகள் வந்து சரியானதாக இருக்கணும் என்ற விஷயம் தான் இந்த மதிப்புன்றதுக்குள்ள வரும். அப்ப அடுத்த விஷயத்த பார்த்தோம்னா இந்த தரவுகளை வந்து பெரிய தரவு பகுப்பாய்வுன்றது வந்து இந்த பெரிய தரவுகள் இருக்குதானே வீடியோஸ் அதுகள், அப்ப அதுகளை பயன்படுத்தி நாங்கள் ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்வோம். ஆராய்ச்சி இன்றைக்குள்ள இப்ப ஃபேஸ்புக் எடுத்தோம்னா சரி யூடியூப் எடுத்தோம்னா எந்த வீடியோ வந்து அதிக வியூஸ் போகுது, அப்ப நான் என்ன செய்யணும், இப்ப இவ்வளவு ட்ரெண்டிங்னு சொல்லுவோமே, அப்ப அப்படியான ஒரு முடிவு எடுக்கலாம் தானே. இப்ப பெரிய தரவுக்குள்ள நிறைய தரவுகள் இருக்கு, அதை நான் ஒரு பகுப்பாய்வு செய்யக்குள்ள அதன் மூலம் என்ன செய்யலாம், எந்த வீடியோவுக்கு கூட வியூஸ் போகுது, எது வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு என்ற விஷயங்களை நான் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கு, பகுப்பாய்வு செய்து கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியான அப்ப அப்படியான விஷயத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் பெரிய தரவு பகுப்பாய்வுன்னு சொல்லுவோம். சரியான முடிவுகளை எடுப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உருவாகும் தரவுகளை ஆய்வு செய்து பயனுள்ள தகவலை கண்டறிதலே பெரிய தரவு பகுப்பாய்வு ஆகும். அப்ப நான் ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக நான் என்ன செய்யணும், அந்த தரவுகள் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஒரு நிறுவனத்துல கூடிய அளவிலான தரவுகள், இப்ப டெராஸ் மாதிரியான ஒரு இடத்துல ஒரு கூடிய தரவுகள் இருக்கு, அதுல நிறைய கம்பெனிஸ் வந்து சேல்கள் கொடுக்க போயிருந்தானே. அப்ப அப்படியான ஒரு இடத்துல வந்து அவங்க என்ன செய்யலாம், அந்த பெரிய தரவுகளை வந்து ஒரு பகுப்பாய்வு செய்வதன் மூலம் எந்த கடைக்கு வந்து எந்த கம்பெனி வந்து கூடிய பொருட்களை சேல் பண்ணுது, இல்லாட்டி எந்த கஸ்டமர் கூடிய பொருட்களை வாங்குற என்றதை என்ன செய்யலாம், ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு பகுப்பாய்வு செய்து என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக அதை கன்வெர்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான விஷயம் தான் இது. சரியானே. அப்ப இந்த கன்செப்ட் உங்களை விளங்கிட்டுண்டா நீங்க கேட்குற கேள்விக்கு ஈஸியா விட எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நாங்கள் பார்த்தது வந்து தரவும் பார்த்துட்டோம், தகவலும் பார்த்துட்டோம். நடுவில் இருக்கிற விஷயம் தரவு முறை வழியாக்கம். இப்ப நாங்கள் முறை வழியாக்கம் செய்வதன் மூலம் தான் என்னவாக மாற்ற முடியும், தகவலாக மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நாங்கள் இந்த தரவு முறை வழியாக்கம் இன்றைக்குள்ள நாங்கள் 2 விதமான முறை வழியாக்கல் செயல்முறைகள் படிப்போம். ஒன்று வந்து கைமுறை வழியில் கையாளல், மற்றது வந்து கம்ப்யூட்டரைஸ், அதாவது வந்து கழனி முறையில் கையாளுதல் உண்டு. நாங்கள் கைமுறையில இன்றைக்குள்ள நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1000 பேர்ட்ட டேட்டாவை நான் எடுக்கணும் வேண்டாம், பதியணும் வேண்டாம். இப்போ ஒரு கொப்பியை வாங்கி ஓராக்கள் டேட்டாவை என்ன செய்வேன், எழுதி கொண்டு இருப்பேன். அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய கட்டு கொப்பியே தேவைப்பட போகுது. சரி, இதுவே நான் கம்ப்யூட்டர்ல போடணும்னா எக்ஸலோ வேர்டோ, எக்ஸல்ல போயிட்டு நான் அவ்வளோ பேர் டீட்டெயிலையும் டக் டக் டைப் பண்ணிட்டு விட்டுட்டேன். இப்போ எனக்கு இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம்னு கேட்கல. இப்போ டக்குன்னு ஒரு ஆள் வந்து ஒரு ஆள்கிட்ட பேரை கேட்டு இவற்றை டீட்டெயில் கேட்கல, நாங்கள் கொப்பியை தட்டி கொண்டு இருக்கணும். இப்போ 1000 பேர்ட்ட டேட்டாண்டா அவற்ற டேட்டா எங்கே இருக்குன்னு தெரியாது, நாங்கள் என்ன செய்யணும், தட்டி கொண்டு இருக்கணும். இதே நேரம் கம்ப்யூட்டரைஸ் பண்ண ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கக்குள்ள அவர் டக்குன்னு என்ன செய்வார், சர்ச் பண்ணி பார்ப்பார். அந்த பேரை கொடுத்து சர்ச் பண்ணிக்குள்ள டக்குன்னு என்ன செய்யும், அவரை தர உடனே வந்து நிற்கும். அங்க 1 மணி நேரம் செய்யற வேலை இங்க 1 செகண்ட்ல முடிஞ்சிடும். மற்றது இப்ப தற்செயலா வந்து கொப்பி என்ன செய்யலாம், ஒரு ஆள் தெரியாம எடுத்துட்டு போகலாம், தெரிஞ்சும் எடுத்துட்டு போகலாம். அப்ப இங்க பாதுகாப்புன்றது குறைவுதான். ஆனா நாங்கள் இப்ப கம்ப்யூட்டரைஸ் பண்ணக்குள்ள எடுத்துட்டு போனாலும் ஓபன் பண்ண இல்லாத மாதிரி என்ன செய்யலாம், பாஸ்வேர்டுகளை கொடுத்து வைக்கலாம். அதே மாதிரி முதல் சொன்ன விஷயம், இப்ப உடனே தரவுகள் எடுக்கக்கூடிய மாதிரி இன்றைக்குள்ள அந்த நேர முகாமைத்துவம். இப்ப நேரம் மீதப்படுத்தப்படும். இப்ப அங்க 1 மணி நேரம் வேலைன்னா இங்க 1 நிமிஷம் வேலையா தான் இருக்கு. அப்ப நேரம் மீதப்படுத்தப்படும். பாதுகாப்பு சம்பந்தமாக நாங்க 2க்கும் வேறுபாடு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அது தவிர இடவசதி, நான் சொன்னேன் இப்ப அங்க வந்து 1000 பேர் தரவுக்கும் ஒரு 2 காப்பி 3 காப்பி தேவைண்டா, இங்க வந்து ஒரு 10 கேபி 15 கேபில என்ன செய்யலாம், சிம்பிளா செஞ்சுட்டு போகலாம். அப்ப இந்த வித்தியாசத்தை உங்களை தெரிஞ்சு வச்சிருந்தா சரி, கைமுறை அதாவது தானியங்கு தரவு முறை வெளியாக்கத்துக்கும்
கைமுறை தரவு முறை வழியாக்கத்துக்குமான வித்தியாசம் என்று சொல்லி உங்களோட கேள்வியில கேட்கலாம். சரியானே? அடுத்த விஷயம், தரவுகளையும் தகவல்களையும் கைமுறையினால் கையாள்வதில் உள்ள குறைபாடுகள் இன்றைக்குள்ள இதேதான். அதிக நேரம் தேவைப்படும், இடப்பரப்பு கூட, மனித வளம் தேவை. ஏன்னா இப்போ 1000 பேர் தரவு, 10,000 பேர் தரவு, ஒரு பெரிய கம்பெனிண்டா அதுக்கு நிறைய பேர் அவ்வளோத்தையும் எழுதி கொண்டிருக்கீங்களா அப்படியான விஷயங்கள். தாமதமான வாடிக்கையாளர் சேவைக்குள்ள இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்கே போயிட்டு ஒரு டீட்டெயிலாக கேட்குறீங்கன்னா அவங்க வந்து 1 மணி நேரம் லேட் ஆக்கினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் தானே. அப்போ அந்த சேவை வந்து என்னவா இருக்கும், நீண்ட நேரத்தை எடுக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பிரதிகூலமாகத்தான் இருக்கும். அடுத்த முக்கியமான பாடம் இந்த இணையம் என்ற விஷயம், அடுத்த செக்ஷன் சொல்லலாம். அப்ப இந்த இணையம் இதுல வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இணையம் என்றதுல வந்து இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இன்டர்நெட்ன்றது தெரியாம ஒருத்தரும் இருக்க மாட்டேன். இணையத்தின முதலாவது உருவாக்கினது வந்து அமெரிக்கான பாதுகாப்பு திணைக்களம், அர்ஃபா என்ற பெயர். அந்த திணைக்களம் தான் என்ன, அர்ஃபா நெட் என்ற ஒரு ஒரு வலையமைப்பினூடாக இணையத்திற்கான அடித்தளத்தை ஆரம்பித்தது. அப்ப முதலாவது இணையத்தின் அந்த பெயர் வந்து என்னன்னா அர்ஃபா நெட். அதை உருவாக்கின திணைக்களத்தின் பெயர் அர்ஃபா. அர்ஃபாக்கு பின்னால நெட் வேறு அவ்வளவுதான் வித்தியாசம். அதே மாதிரி இந்த உலகளாவிய வலை என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், WWW. அதுதான் இந்த W3C என்ன, WWW தான் W3C சொல்றது. அப்ப இதை விருத்தி செய்தவர் யாருன்னு கேட்டா டிம் பேனர்ஸ்லி. இதெல்லாம் இந்த MCQல கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர், செகண்ட் டேர்ம் பேப்பர்ல மட்டும் வரும். சரியான? இப்போ உலகளாவிய விலையை விருத்தி செய்தவர் யாருன்னு கேட்டா டிம் பேனர்ஸ்லி. அதே மாதிரி இந்த HTTP என்றது வந்து உருக்கல் ஒளி, காணொளி மற்றும் பல்லூடக கோப்புகளை பரிமாறுவதற்கான ஒரு தொகுதி நியதியாகும். இது ஒரு புரோட்டோகால். அதாவது வந்து இப்போ நாங்கள் ஒரு வெப்சைட்ல வந்து வீடியோஸ் இருக்கலாம், படங்கள் இருக்கலாம், அப்படியான விஷயங்களை வந்து கையாளுற ஒரு புரோட்டோகால் என்ன HTTP இந்த புரோட்டோகால். இதுகளெல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக 6ஆம் மடங்கள் இதில் படிப்போம். நார்மலாக தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா சரி. 2 விதமாக இருக்கும், HTTP இருக்கும், HTTPS இருக்கும். நீங்கள் சில வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா HTTP இருக்கும். கவர்மெண்ட் வெப்சைட்டுகளை பார்த்தீங்கன்னா இந்த HTTPS இருக்கும். எஸ்ன்னா செக்யூர்ட் ஆனது. இப்போ அதுக்குள்ள நாங்கள் கொடுக்குற தரவுகள் வந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வாய்ந்ததாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுக்கல, அது என்ன வேண்டாம், ஒரு பாதுகாப்பு கூடவாக இருக்கும். அதுல இருந்து ஹேக்கர்ஸோ யாருமே எங்களோட தரவுகளை எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்ப எஸ்ன்றது இதுதான் அந்த விஷயம். இது தெரிஞ்சு வச்சிருந்தா சரி. அடுத்த இதுல முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த URL. உங்களுக்கு தெரியும் URLனா என்னன்னு தெரியும். உங்களோட வெப்சைட்டுகளில் வந்து மேலே வர விஷயங்கள் HTTPS குறியீடு போட்டு இப்படியான விஷயம், இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் URLன்னு சொல்லுவோம். இதுக்கு தமிழ்ல ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் சீர்மை வள இருப்பிடம் காட்டின்னு சொல்லுவோம், அந்த இருப்பிடத்தை காட்டுறது. அப்ப URL என்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சரி. மற்றதுகள் வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை, பிரச்சனை இல்லை. அப்ப இதுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச படங்களா தான் இருக்கும். என்னன்னா, இணையத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது பயன்படுத்துகிற மென்பொருட்கள். இப்ப இது தெரியும் எல்லாருக்கும், ஐபோன் யூசர் சஃபாரின்னு சொல்லுவோம். இப்ப நாங்கள் ஐபோன்ல வந்து இணையத்தை பயன்படுத்தணும்னா நாங்கள் இந்த ஒரு மென்பொருளை தான் பயன்படுத்துவோம். அதே மாதிரி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், அது இப்ப வாரது வந்து எட்ஜுன்ற ஒரு வடிவத்துல வருது. இப்ப இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இல்ல, அதுக்கு பதிலாக நவீன காலத்துல வந்து எட்ஜ், மைக்ரோசாஃப்ட் எட்ஜுன்ற வேர்டுல வருது. அதே மாதிரி இது வந்து மொசில்லா ஃபயர்பாக்ஸ், ஒபேரா மினி, கூகுள் குரோம். அப்ப இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லுவோம் வலை மேலோடிகள்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? வலை மேலோடிகள். இது சும்மா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. அப்ப வலை மேலோடிகள் என்னன்னு தெரியும். இணையத்தை நாங்கள் பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துகிற மென்பொருட்களை தான் நாங்கள் என்னன்னு சொல்ல போறோம், வலை மேலோடிகள்னு சொல்லுவோம். சரிதானே? அடுத்தது வந்து இந்த TCP/IP இதெல்லாம் நாங்கள் 6ஆம் பாடத்துல டீட்டெயிலாக படிப்போம். இருந்தாலும் மேலோட்டமா சொல்றேன்டா, இது வந்து ஒரு இணையம்ன்றதுல வந்து இப்படி ஒரு TCP/IP ஒரு பாதுகாப்பான ஒரு நெறிமுறை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு புரோட்டோகால் ஒன்று இருக்குன்னு தானே. இப்போ ஒரு விஷயம் செய்யணுமெண்டா அதுக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு, ஒரு சரியான நடைமுறைன்னு சொல்லுவோம். அப்ப அப்படி ஒரு விஷயமாக TCP/IP என்ற தான் இணையம்ன்றது இப்ப வரைக்கும் என்ன செய்யுது, கையாண்டு கொண்டு வருது. அப்ப TCP/IP என்ற விஷயம் உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சு வச்சிருந்தா சரி.
அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தோம்னா இணையத்தின சேவைகள். இந்த WWWன்றது எங்களை இணைய வழங்குற ஒரு சேவையாகத்தான் கருதுவோம். உங்களை சில சம்டைம்ஸ் கேள்விகள்ல வந்து இருக்கு என்னடா WWW என்பது இணையத்தினுள் அடங்கும் என்ற ஒரு விஷயம். அல்லாட்டிக்கு WWWவினுள் இணையம் அடங்கும் என்ற விஷயம் அப்படி வரும். அப்ப உங்களுக்கு தெரியணும் இணையத்துக்குள்ளதான் WWW இருக்கு. அப்ப இணையத்தின் ஒரு சேவையாகத்தான் என்னதை பார்ப்போம் WWW பார்ப்போம். இல்லாட்டி W3C வரலாம். அதே மாதிரி இணைய அரட்டை. இப்ப இன்டர்நெட்ல சேட்னு சொல்லுவோம். இன்டர்நெட் மூலம் நாங்க என்ன செய்யறது சேட் பண்ற விஷயங்கள். மற்றது கோப்பு பரிமாற்றம் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்னா இணையத்தின் மூலம் கோப்புகளை பரிமாறுவதற்கான ஒரு நெறிமுறை. அப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும். FTPனா இணையத்தின் மூலம் கோப்புகளை பரிமாறுதல் என்ற விஷயத்துக்குள்ள வரப்போறா. சரியானே? அதே மாதிரி அடுத்த விஷயம் மின்னஞ்சல். உங்களை எல்லாருக்கும் தெரியும் இமெயில் என்ற விஷயம். அடுத்தது வீடியோ கான்ஃபரன்ஸும் தெரியும், காணொலி மாநாடுகள். அப்ப இதுவரை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி, ஒரு 4-5 விஷயம் என்னாலும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இதுல வந்து FTPன்றது வந்து பிரதானமான ஒரு விஷயம். இந்த FTP வந்து சம்டைம்ஸ் உங்களோட ஸ்ட்ரக்சர்ல கேட்கலாம். FTPனா என்ன? ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இணையத்தின் மூலம் கோப்புகளை பரிமாறுவதற்கான ஒரு நெறிமுறை. சரியா? இப்ப இதுக்குள்ள நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கலாம். ஓகே. அடுத்த விஷயத்த பார்த்தோம்னா இந்த செல்லிட தொடர்பாடல் என்ற விஷயம். இந்த செல்லிட தொடர்பாடல் என்றா இப்ப நாங்கள் போனுகள் மாதிரி தான். ஒரு வடங்கள், கேபிள்கள் அல்லது எந்தவித மின்கடத்திகளின்ற உதவியும் இல்லாம ஒரு தொலைவிற்கு தகவலை நாங்கள் என்ன செய்யறது பரிமாறுறதுக்கான ஒரு விடயம் தான் என்னன்னு சொல்லுவோம் செல்லிட தொடர்பாடல். அந்த பேர்லயே இருக்கு செல்லிட தொடர்பாடல். இந்த செல்லுமிடம் எல்லாம் பயன்படுத்துற ஒரு தொடர்பாடல் முறை. அப்ப அதுக்கு வயர்கள் எந்தவித கேபிள்களும் இருக்காதானே. அப்ப அந்த செல்லிட தொடர்பாடல் வந்து ஒரு 3 வகையாக நாங்கள் பிரிப்போம். ஒன்று வந்து TDMAன்னு சொல்லுவோம், நேர பிரிவு பல்லணுகள்னு சொல்லுவோம். இது வந்து எப்படின்னா அதுல நேர பிரிவுன்னு இருக்கிற வழியாக உங்களுக்கு தெரியும் ஒரு டைம் சம்பந்தப்பட்டுதான் வரப்போகுது. அப்ப இதுல எப்படின்னா ஒரு டைம் இடைவெளியில இப்ப நார்மலா உங்களுக்கு சொல்ல போனா ஒரு ஒரு ஒவ்வொரு ஆட்களுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்தை கொடுக்குற மாதிரி கலைக்கிறதுக்கு. இப்போ ஒரு ரோட்ல 3 பேர் போறாங்கன்னா இப்ப ஒரு ஆள் வந்து 1 செகண்ட் இப்ப கதைக்கிறாங்கன்னு வச்சோம்டா ஒரு ஆள் 1 செகண்ட் கதைச்சாருன்னா அந்த 1 செகண்ட் சரி 1 நிமிஷம் கதைக்கிறாருன்னா அந்த 1 நிமிஷம் கதைக்கு மட்டும் மற்றாக்கள் வெயிட் பண்ணுவோம். இவர் கதைச்சு முடியத்தான் என்ன செய்யலாம், அடுத்த 1 செகண்ட் மற்றாள் கதைக்கலாம். அப்ப நாங்கள் என்ன செய்யறோம், ஒவ்வொரு நேரங்களாக பிரிச்சு ஒவ்வொரு ஆட்களுக்கும் கதைக்கிறது கொடுக்குறோம். இப்போ ஒரு ஆள் கதைச்சு அவர்கிட்ட டைம் அவர் கதைச்சு கொண்டிருக்கிறாருண்டா அவர் கதைச்சு முடியும் மட்டும் மற்றாக்கள் வெயிட் பண்ண தான் வேணும். சரியா? அப்ப அதைத்தான் நாங்க சொல்லுவோம் நேர பிரிவு பல்லணுகள்னு சொல்லுவோம். சரிதானே? இங்க வந்து ஒரே இடத்துல இருப்பாங்க. ஆனா என்ன அவங்களுக்கு ஒவ்வொரு டைமே பிரிச்சு கொடுப்போம். அடுத்தது வந்து FTMA எடுத்துக்கொண்டோம்னா அது வந்து அதிர்வெண் பிரிவு பல்லணுகள் என்ற விஷயம் என்னன்னா இதுல வந்து ஒரே நேரத்துல வந்து எல்லாருமே கதைக்கலாம்.
என்னண்டு ஒரே நேரத்துல எல்லாருமே கதைக்கலாம். நேர பிரிவுண்டா என்ன? குறிப்பிட்ட அளவு நேரம் ஒரு ஆளுக்கு ஒதுக்கினா அவர் கதைச்சு முடிய மற்றவர் கதைக்கலாம். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரே நேரத்துல எல்லாரும் கதைக்கலாம், ஆனா வேற வேற ஃப்ரீக்குவென்சியாக இருக்கும். இப்ப சன் டிவி ஒரு ஃப்ரீக்குவென்சி, ஒரு விஜய் டிவி ஒரு ஃப்ரீக்குவென்சினா ஒரே நேரத்துல நடக்கும். ஆனா என்ன, அந்தந்த ஃப்ரீக்குவென்சில தான் அதை என்ன செய்யும், ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அடுத்தது வந்து சிடிஎம்ஏண்டா, முதலாவது பார்த்துறாங்களே இதை ஒரே ஒரே இடத்துல வந்து வெவ்வேறு நேரத்துல என்ன பார்த்துனாங்க, அதாவது வந்து நேர பிரிவு. அதிர்வெண்ணுண்டா ஒரே நேரத்துல கதைக்கலாம், ஆனா என்ன வெவ்வேறு அதிர்வெண்களை கொண்டிருக்கிற மாதிரி பார்த்துனாங்க. அடுத்தது வந்து சிடிஎம்ஏண்டா ஒரே நேரத்துல கதைக்கலாம், ஒரே ஃப்ரீக்குவென்சி ஒரே அதிர்வெண் நிலையம் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வந்து இப்ப விளையாட்டு போட்டின்னு எடுத்தோம்னா எல்லாருமே கிரவுண்டுக்குள்ள இருந்து விளையாடிக்கொண்டு தான் இருக்க போறோம். ஆனா விளையாடுற ஒரே நேரத்துல நடக்க போகுது, ஒரே இடம் ஒரே நேரம். ஆனா என்ன, இப்ப நாங்க விளையாடுற எல்லாருமே அவங்களோட கவுசுக்காக தான் விளையாட போறாங்க. விளங்குதா நான் சொல்ற விஷயம்? அப்ப எல்லாரும் கிரவுண்ட்ல நின்று விளையாடி கொண்டிருக்க போயினா ஒரே இடம் தான் ஒரே நேரம் தான். ஆனா இங்கே எப்படி அவங்களோட கவுசுக்கு வேண்டி விளையாடுற மாதிரி இருக்கும். அந்த அந்த கோடுக்கு தான் என்ன செய்யும், அது விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது வந்து இப்ப இதன்படி சொல்லணும்டா ஒரே நேரத்துல எல்லாரும் கதைச்சு கொண்டிருப்பினோம். இப்ப நீங்கள் கதைக்கிறது உங்களோட ஒரு கோட் இன்னொரு ஆளுக்கு தெரியுமெண்டா அவருக்கு தான் அது விளங்கும், அவருக்கு தான் அதை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியான விஷயம். சரிதானே? அப்ப இதுகளை சும்மா நார்மலா ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி, பெருசா கேள்விகள் வாரது குறைவு. சரிதானே? அப்ப செல்லிட தொடர்பான என்னென்ன தெரியணும், செல்லிட தொடர்பான வகைகளும் நார்மலா தெரிஞ்சு வச்சுன்னா சரி. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மேக கடிமை என்ற விஷயம். இதுவும் வந்து ஒரு பிரதானமான விஷயம். இது ஃபைனல் எக்ஸாமுக்கும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மேக கடிமைன்றதை நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். இப்ப உங்களுக்கே தெரியாம சில ஃபார்முகள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிக்குள்ள என்ன செஞ்சிருப்பீங்க, உங்களோட மெயிலுக்குள்ளால போய் அதை ஃபில் பண்ணியிருப்பீங்க, கூகுள் ஃபார்ம் என்ற விஷயம். அது தவிர உங்களுக்கு தெரியும் கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, டிரைவ் சேமிக்கிறதுக்காக. அப்ப இதுகள் எல்லாம் என்னன்னா இப்ப இணையத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை எங்களுக்காக என்ன தாராங்க, அப்ப ஒரு சேவைகளை தாராங்க, அதை நாங்க என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். அப்ப இந்த சேவைகளை தான் நாங்க சொல்லுவோம் மேக கணிமைன்னு சொல்லுவோம். அப்ப இது என்னன்னா நாங்கள் இப்ப எங்கே இருந்து கொண்டும் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா இணையத்தை பயன்படுத்தினபடியா நாங்கள் இணையத்தை பயன்படுத்தினாலே என்ன எந்த ஒரு இடத்துல இருந்தும் அதை பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதுக்கான டெபினிஷன் நீங்க எப்படி எழுதுவீங்கன்னா, தொலைவிடம் ஒன்றிலிருந்து எப்படி, தொலைவிடம் ஒன்றிலிருந்து வலையமைப்பின் ஊடாக, கட்டாயம் அந்த வேர்டு இருக்கணும், இணையத்தின் ஊடாக அல்லது வலையமைப்பின் ஊடாக சேவையை வழங்குகின்ற செயற்பாடத்தை நாங்க என்னன்னு சொல்லுவோம், மிக கடுமைன்னு சொல்லுவோம். சரியானே? அப்ப டெபினிஷன் சரியானது தெரியணும், தொலைவிடம் என்ற வேர்டும் இருக்கணும், வலையமைப்பின் ஊடாக அல்லது இணையத்தின் ஊடாக என்ற வேர்டும் கட்டாயம் இருக்கணும். இது வந்து 3 விதமான சேவைகளை எங்களுக்கு வழங்கும். ஒன்று வந்து உட்கட்டமைப்பு சேவை, மற்றது சேவை தளம் என்ற ஒரு விஷயம், மற்றது மென்பொருள் சேவை ஒன்றாக. அதாவது வந்து இப்ப எங்களுக்கு ஒரு வீடு கட்ட போறோம்டா வீட்டின் காணியை மட்டும் தரது ஒரு விஷயம். ரெண்டாவது சீமெந்துகள் அதுகள் எல்லாத்தையும் பறிச்சு வைக்கிறது இன்னொரு விஷயம். மூன்றாவது வீடையே கட்டி வைக்கிறது இன்னொரு விஷயம். சரியாரே? அதாவது வந்து நான் இப்போ ஒரு மென்பொருளை உருவாக்க போறேன்டா அந்த மென்பொருளுக்கு தேவையான இடத்தை மாத்திரம் தாரது மட்டும் உட்கட்டமைப்பு சேவை ஒன்றாக. இது ஒரு கம்பெனி மாதிரி யோசிங்க. அந்த கம்பெனிகிட்ட நான் கேட்கிறேன், இப்ப எந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஸ்டோரேஜ் காணாது,
அப்ப நான் கேட்கிறேன், எனக்கு இப்போ ஒரு என் கம்ப்யூட்டர்ல 4 GB ஸ்டோரேஜ் தான் இருக்குண்டா, நான் கேட்கிறேன் எனக்கு ஒரு 16 GB ஸ்டோரேஜ் தாங்கன்னு சொல்லி. அதுவும் என்ன செய்யும், என் கம்ப்யூட்டர் மாதிரியே இருக்கிற ஒரு இணையத்துல ஒரு வெர்ச்சுவலான ஒரு இடத்தை எனக்கு தரும். அப்ப இடத்தை மட்டும் தந்தா அது உட்கட்டமைப்பு சேவை ஒன்றாக. அதே போல நான் இப்போ ஒரு மென்பொருளை உருவாக்க போறேன்டா, அந்த மென்பொருளுக்கு தேவையான எல்லா விடயத்தையும் தந்தா அது சேவை தளம் அல்லது அபிவிருத்தி சூழல் சேவை ஒன்றாகன்னு சொல்லுவோம். அதுவே மென்பொருளையே உருவாக்கி நீ அதை பாவியன்னு சொல்லி தந்தா அது மென்பொருள் சேவை ஒன்றாகன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப எங்களுக்கு ஈஸியா விளங்கணும் வேண்டாம், நாங்கள் ஒரு சமையல் செய்ய போறோம் வேண்டாம், சமையலுக்கு தேவையான இடத்தை மட்டும் தந்தா அது ஒரு உட்கட்டமைப்பு சேவை ஒன்றாக. நாங்கள் சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறிகள்ல இருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு வச்சு அந்த ஒரு சூழலை உருவாக்கி தந்தா அது பிளாட்ஃபார்ம் ஆஸ் a சர்வீஸ், அபிவிருத்தி சேவை ஒன்றாக சொல்லுவோம். அதுவே சமைச்சே வச்சா மென்பொருள் சேவை ஒன்றாக சொல்லுவோம். சரிதானே? அப்ப மேக கணிமையிட என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அது என்ன சேவைகளும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரிதானே?